ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி ப்ராஃபிட், சிஎன்பிசி, TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 28 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு எல்லாமே பார்க்கலாம். வின்ஃபாஸ்ட் இவங்க ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி, வியட்நாமை சேர்ந்த கம்பெனி. இவங்களோட ஃபஸ்ட்டு ஷோரூம் இந்தியாவில் சூரத்தில் எஸ்டர்டே, அதாவது சண்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டெஸ்லாவுக்கு அப்புறம் இவங்க தான் பிக் எலக்ட்ரிக் கார் கம்பெனி இந்தியாவுக்கு வர்றது. 35 டீலர்ஷிப், 27 சிட்டிஸ் அக்ராஸ் இந்த இயர்க்குள்ளே நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லியிருக்காங்க வின்ஃபாஸ்ட். தமிழ்நாடுலேயும் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. நியூ ஃபேக்ட்ரி தூத்துக்குடியில் போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க வின்ஃபாஸ்ட். TCS லே ஆஃப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 12,000 எம்ப்ளாயீஸ், about 2%, அவங்க ஹோல் ஸ்டாஃபில் 2% ஸ்டாஃபை லே ஆஃப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. CEO கீர்த்திவாசன் என்ன மணி கண்ட்ரோலுக்கு எஸ்டர்டே பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இது காஸ்ட் ரெடியூசிங்காக கிடையாது. நாங்கள் பீப்புள் இப்போ ஹையர் பண்ணுறது எதை ஃபோக்கஸ் பண்ணி ஹையர் பண்ண போகிறோன்னா AI, க்ளவுட் அண்ட் நியூ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாரி நாங்கள் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது நாட் ஃபார் காஸ்ட் ரெடியூசிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே இன்றைக்கி நான் பார்க்கும்போது TCSோட ஷேர் ப்ரைஸ் 1.55% வரைக்கும் டவுன் ஆயிருந்தது. ஸோ இதோட எதிரொலியாக மித்த ஐடி கம்பெனிஸான விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாம் 3% வரைக்கும் இன்றைக்கி ஃபால் ஆயிருந்தது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் 1.6% இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. HDB ஃபினான்ஷியல் ஸ்டாக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த IPO இப்போ தான் ஜூலை 2 வந்தது. ஸோ அப்போ வந்து IPO ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 714 லிஸ்ட் ஆனது. இப்போ 751 இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் பார்க்கும்போது ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ 16% ட்ராப் ஆகிருக்கு. அவங்க லிஸ்டிங் ஹைலேருந்து 891.65 வரைக்கும் ஜூலை 3 போயிருந்தது. ஸோ லிஸ்டான அடுத்த நாளே போயிருந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ தொடர்ந்து ஃபால் ஆகி திரும்ப லிஸ்டான 714 லிஸ்ட் ஆச்சு. ஸோ அது நியரரே இன்றைக்கி வந்திருக்கு. 751 பெர் ஷேர்னு வந்திருக்கு. ஸோ எதனாலன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட Q1 ரிசல்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. ப்ராஃபிட் 2% டிக்ளைன் ஆகிருக்கு. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 8% இயர் ஆன் இயர் வைஸ் ட்ராப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோன் செக்மெண்ட் அன்செக்யூர்ட் பிஸ்னஸ் லோன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் HDB ஃபினான்ஷியலோட ஸ்டாக் ப்ரைஸ் நியர் டு லிஸ்டிங் ப்ரைஸ் அங்கேயே வந்திருக்கு. கொட்டக் மஹிந்திரா பேங்க் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q1 ரிசல்ட் ஷேர் வந்து இன்றைக்கி ரிசல்ட் ரியாக்ஷனாக 6% ஃபால் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 7% லோயராக கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆனால் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7,259 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 32 BPS பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. 4.65% கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நொமரா நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் டார்கெட் 2,150 per ஷேர். மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 2,600 per ஷேர். மோதிலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 2,400 per ஷேர். பர்ன்ஸ்டீன் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் 1,950 per ஷேர். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேர் இன்றைக்கி 4.66% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 358 வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு. மார்னிங்கில் நான் பார்க்கும்போது ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜூலை 27 எஸ்டர்டே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ED ரைட் போயிட்டு இருந்தது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. எங்களோட எல்லா கம்பெனி ஆஃபீஸ்லேயும் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டாங்க. எந்த விதமான இம்பேக்டும் இல்லை. அவங்களோட பிஸ்னஸ் ஆர் ஃபினான்ஸில் எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னோன்னே ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி 4.66% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நான் பார்க்கும்போது மார்னிங்கில் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 8 ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா 200 DMAக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். DMAனா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மூவிங் ஆவரேஜ். இது ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர், ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண உதவும். ஸோ 200 DMAனா ஸோ லாஸ்ட் 200 ட்ரேடிங் டேஸோட க்ளோசிங் ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அதுதான் 200 DMA. ஸோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது 200 DMA ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா பிலோ 200 DMA கீழே போயிருக்குன்னு பார்க்கலாம். அதானி க்ரீன் எனர்ஜி சொல்யூஷன் ஸோ 200 DMA கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸும் கொடுத்துருக்கேன். ஸோ 200 DMA பார்த்திங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷனுக்கு 839.30. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 817.15 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்றைக்கி காலையில் வந்த நியூஸு. CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்
பிலோ பார்த்தீங்கன்னா 200 DMA பிலோ பார்த்தீங்கன்னா 676.25 இருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 662.55 பர் ஷேர். ஸோ சிமிலர்லி கெயில், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், நெஸ்லி, வேதாந்தா, சம்வர்தனன் மதர்சன் இன்டர்நேஷ்னல், லோதா டெவலப்பர்ஸ் இவங்க எல்லாருமே 200 DMAக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. SBI கார்ட்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் ரியாக்ஷனாக ஷேர் இன்றைக்கி 6.1% ஃபெல் ஆகிருக்கு. ஸோ லோயஸ்ட் இன் 15 வீக்ஸில் இல்லாத லோயஸ்ட் லெவல் எட்டியிருக்கு. 834.75 டச் ஆகிட்டு நான் பார்க்கும்போது 845 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நெட் ப்ராஃபிட் 6% லாஸ்ட் இயர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது 6% டவுனில் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஆனால் 12% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேட் டெப்ட் அண்ட் இம்பேர்மெண்ட் காஸ்ட்லாம் 23% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பேட் டெப்ட் இன்க்ரீஸ் ஆனது தான் ஷேரோட ப்ரைஸ் ஃபால் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். பர்ன்ஸ்டைன் இவங்களுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்ஸ் 90 பர் ஷேர். கிரெடிட் காஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி டபுள் டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க, 2 அண்டர் வெயிட் கொடுத்துருக்காங்க, 710 பர் ஷேர் டார்கெட் சொல்லியிருக்காங்க. மெக்வரி நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 1040 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. Cartrade.com இன்றைக்கி மார்னிங் தான் ஒரு 11 o'clock அரௌண்ட் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக இன்றைக்கி ஷேர் 12.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 92.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். ரெவன்யூ 22.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 98.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 15.5%லேருந்து 25.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக கார்ட்ரேட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதோட ரியாக்ஷனாக தான் இன்றைக்கி 12.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லோதா டெவலப்பர்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம், 200 DMAக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக். நெட் ப்ராஃபிட் 42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 22.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 984 crore கொடுத்துருக்காங்க, அதாவது 30% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவிடா மார்ஜின் 26.6%லேருந்து 28.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேரோட ப்ரைஸ் இன்றைக்கி 6.94% ஃபால் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜென் டெக்னாலஜிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் இன்றைக்கி லோயர் சர்க்யூட் ஹிட் ஆகிருக்கு, 5% டவுன் ஆகிருக்கு, 1690.50 இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுத்துருக்காங்க, 76.81 crore 47.75 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் 254.62 crore 158.22 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் நல்லா இல்லை, அதனோட ரியாக்ஷனாக தான் இன்றைக்கி லோயர் சர்க்யூட் ஆகிருக்கு ஜென் டெக்னாலஜிஸ். லாரஸ் லேப் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 1154% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 13 crore 163 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 31% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 127% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இவங்களுக்கு லாரஸ் ஃபார்மா ஜோன்னு சொல்லிட்டு சில ஏக்கர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. 531.77 ஏக்கர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் மெயினாக இன்க்ரீஸ் ஆனது. அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் இன்றைக்கி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ரியாக்ஷனாக ஷேர் இன்றைக்கி 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2.9 crore 11.2 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 36.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 9.1 crore 21.5 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 12.3% 21.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விஜயா டயக்னோஸ்டிக்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 22.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 31.3 crore 38.3 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 20.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 188 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 20.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் ஆனால் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 31.1%. நான் பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ACME சோலார் Q1 ரிசல்ட் முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதோட ரியாக்ஷனாக இன்றைக்கி ஷேர் 8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 131 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 72% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா டபுள் ஆக்கியிருக்காங்க. 2890 MW இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
நியூ ப்ராஜெக்ட்ஸ் கமிஷன் பண்ணியிருக்காங்க 350 மெகாவாட்க்கு. அது மட்டும் இல்லாமல் 2030 அவங்க டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ஜிகாவாட் ஜென்ரேஷன் அண்ட் 15 ஜிகாவாட் ஹவர் பேட்டரி கெப்பாசிட்டி ரீச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ACME சோலார். டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இப்போ தான் ஆஃப்டர்நூன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 91 crore-லேருந்து 107 crore. ரெவன்யூ 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1045 crore-லேருந்து 1139 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவிடா 16.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவிடா மார்ஜின் 10%லேருந்து 10.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆனால் ஷேரோட ப்ரைஸ் இன்றைக்கி 2% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை P/E அண்ட் PB ரேஷியோ இருக்குது. க்ரோத் வந்து ரொம்ப மாடஸ்ட்டாக தான் இருக்குது, மிடில் தான் இருக்குன்னு சொல்லி ஷேரோட ப்ரைஸ் இன்றைக்கி 2% டவுன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.